Hello students, 12th chemistry hydroxy compounds and ether lesson la இதுக்கு முன்னாடி நம்ம structure of ethers and IUPAC naming systems of ether பார்த்தோம். இப்போ நம்ம evaluate yourself பார்க்கலாம். நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா give the IUPAC name of the following ethers and classify them as a simple or mixed ethers அப்படின்னு கேட்டிருக்காங்க. simple இல்லைன்னா mixed ethersனா என்னன்னு பார்த்தோம். இப்போ ஈத்தரில் ஆக்சிஜன் இணைஞ்சிருக்கிற அந்த அல்கைல் குரூப்போ அரைல் குரூப்போ ரெண்டும் ஒரே மாதிரி இருந்தால், அந்த ஆரும் ஆர் டேஷும் ஒரே மாதிரி ஒரே காம்பவுண்டாக இருந்தால் அது சிம்பிள் ஈத்தர் அப்படின்னும், இந்த ஆரும் ஆர் டேஷும் அதாவது ஈத்தர் இணைஞ்சிருக்கிற ஈத்தரோட ஆக்சிஜன் கூட இணைஞ்சிருக்கிற அல்கைல் அரைல் குரூப் வந்து ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்னா அது மிக்ஸ்ட் ஈத்தர்ஸ் அப்படின்னு பார்த்துருக்கோம். இங்கே நமக்கு ஒரு 7 காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த 7 காம்பவுண்டில் அது சிம்பிள் ஈத்தரா மிக்ஸ்ட் ஈத்தரா அதோட ஐயூபிஎஸ்சி நேம் என்னன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு ஒரு காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்க CH3 CH2O CH2 thrice CH3. இது எப்படி இருக்கும் அப்படின்னா CH3 CH2O CH2 3 வாட்டி இருக்கும். CH2 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 3 CH2 வந்துருச்சு. கடைசியில் ஒரு CH3. இதில் இதுதான் லாங்கஸ்ட் செயின். 1 2 3 4 கார்பன் இருக்குது. ஸோ நமக்கு கம்மி கார்பன் உள்ளது சப்ஸ்டியூஷன். அப்போ இது நமக்கு சப்ஸ்டியூஷன். அப்போ ஃபஸ்ட்டு சப்ஸ்டியூஷனுக்கு பேர் வச்சோன்னா 2 கார்பன் இருக்கிறதுனால ஈத்தாக்சி, 4 கார்பன் இருக்கிறதுனால பியூட், எல்லாமே சிங்கிள் பாண்ட், அதனால் ஈத்தாக்சி பியூட்டேன். இதில் பாருங்கள், இது ஒரு டைப் ஆஃப் அல்கைல் குரூப், இது டிஃப்ரெண்ட் அல்கைல் குரூப். ஸோ இது வந்து மிக்ஸ்டு ஈத்தர். இப்போ அடுத்தது, இப்போ பாருங்கள், இது ஒரு பென்சின் ரிங்கு, இங்கே ஒரு குளோரைன் சப்ஸ்டியூஷன் ஆகிருக்கு, இங்கே வந்து மீத்தாக்சி ஒன்று சப்ஸ்டியூட் ஆகிருக்கு. ஸோ இது ரெண்டுமே இங்கே சப்ஸ்டியூஷன்ஸ் தான். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இதில் எது ஹையர் எலமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனை கம்பேர் பண்ணும்போது நமக்கு ஹாலஜன் தான் ஹையர் எலமெண்ட். ஸோ ஹாலஜன் கிட்ட நம்ம நம்பர் கொடுத்துக்கலாம். 1 2 3 4 இப்படி வந்தாலும் 1 2 3 இப்படி வந்தாலும் 1 2 3 4 இங்கே வந்தாலும் 4 தான். ஸோ இப்போ இது வந்து மீத்தாக்சி, இது வந்து குளோரோ. அப்போ ஆல்ஃபபெட்டிக்கில் நமக்கு குளோரோ தான் முன்னாடி வரும். ஸோ இதுக்கு பேர் 1 குளோரோ. அடுத்த சப்ஸ்டியூஷனுக்கு 4 மீத்தாக்சி. இந்த ரிங் என்னது? பென்சீன். இப்படி பேர் வரும். இப்போது இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பென்சின் ரிங்கில் CH3 ஒரு மெத்தில் குரூப்பும் இருக்குது. இது C2H5O, இது வந்து ஈத்தாக்சின்னு சொல்லுவாங்க. ஸோ ரெண்டுமே நமக்கு வந்து சப்ஸ்டியூஷன்ஸ் தான். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மெத்திலா இல்லை ஈத்தாக்சியான்னு பார்த்தா இந்த ஆக்சிஜன் இணைஞ்சிருக்கக்கூடிய சப்ஸ்டியூஷன் தான் ரொம்ப ஹையராக இருக்கும். ஸோ அப்போ நம்ம இங்கேருந்து நம்பர் கொடுத்துக்கலாம். 1 2 3 இப்படி வந்தோன்னா 1 2 3 4 5 ஆயிரும். ஸோ நம்ம கம்மி நம்பர் தானே கொடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு பொசிஷனில் என்ன இருக்குது? C2H5O. 2 C இருந்ததுன்னா ஈத் இல்லையா? ஸோ 2 ஈத்தாக்சி. தேர்ட் பொசிஷனில் மெத்தில், இது என்னது? பென்சீன். இப்போது அடுத்த ஒரு காம்பவுண்ட், அதே மாதிரி இந்த காம்பவுண்டில் இது வந்து சப்ஸ்டியூஷன். இந்த சப்ஸ்டியூஷன் ஒரு அல்கைல் குரூப்பாகவும் இந்த பக்கம் இருக்கிறது ஒரு அரைல் குரூப்பாகவும் இருக்குது. ஸோ இதுவும் வந்து மிக்ஸ்டு ஈத்தர் தான். ஸோ இந்த காம்பவுண்ட் பாருங்கள், இந்த காம்பவுண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா அதை நம்ம பிரித்து எழுதிக்கலாம். COC. இந்த பக்கமும் 3 CH3 இருக்குது, இந்த பக்கமும் 3 CH3 இருக்குது. அந்த 3 CH3 எப்படி அரேஞ்ச் ஆகிருக்குன்னா CH3 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 ஒரு டெர்ஷரி அல்கைல் குரூப். இது CH3 CH3
CH3. ஸோ இது ரெண்டுமே இந்த பக்கமும் ஒரு டெர்ஷரி ஆல்கைல், இந்த பக்கமும் ஒரு டெர்ஷரி ஆல்கைல். ஸோ இது வந்து சிம்பிள் ஈத்தர் அப்படின்னு, இது சிம்பிள் ஈத்தரா எழுதிக்கலாம். சிம்பிள் ஈத்தர். ஸோ இதில் நம்ம எதை வேணாலும் சப்ஸ்டியூஷனாக எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம இதை சப்ஸ்டியூஷனாக எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் மொத்தம் 3 கார்பன் இருக்குது, மொத்தம் 3 கார்பன் இருக்குது. ஸோ அதனால் இது ப்ரோப். இப்போ நம்ம நம்பர் எப்படி வேணாலும் கொடுத்துக்கலாம், 1 2 3 இப்படியும் கொடுக்கலாம், 1 2 3ன்னு கொடுக்கலாம். அப்போ செகண்ட் பொசிஷனில் உங்களுக்கு ஒரு சப்ஸ்டியூஷன் இருக்கா. இதை வந்து இந்த சப்ஸ்டியூஷனை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, இது வந்து ஒரு பியூட்டைல் கார்பன், 1 2 3 4 பியூட்டைல் கார்பன்னால செகண்ட் பொசிஷனில் டெர்ஷரி பியூட்டாக்சி. இப்போ 1 2 3 இது போனால் இது சப்ஸ்டியூஷன், இல்லைனா 1 2 3 இப்படி வந்தால் இதுவும் சப்ஸ்டியூஷன், இது ஒரு சப்ஸ்டியூஷன் ஆச்சா. அப்போ செகண்ட் பொசிஷனில் மெத்தில் 3 கார்பன் இருக்கிறதுனால ப்ரோப், எல்லாமே சிங்கிள் பாண்ட் ஏன். ஸோ இதுக்கு வந்து 2 டெர்ஷரி பியூட்டாக்சி 2 மெத்தில் ப்ரோப்பேன் அப்படின்னு பேர் வரும். இப்போ இதில் பாருங்கள், CH2 டபுள் பாண்ட் CH Cl கொடுத்து இங்கே OCH3 கொடுத்துருக்காங்க. சரிங்களா. இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் சப்ஸ்டியூஷன். இங்கே வந்து 1 2 3 கார்பன் இருக்குது, இங்கே ஒரு கார்பன் தான் இருக்குது. ஸோ இதுதான் சப்ஸ்டியூஷன். ஸோ இந்த பக்கம் இருக்கிற எலமெண்ட் வேறு மாதிரி இருக்குது, இந்த பக்கம் இருக்கிற எலமெண்ட் வேறு மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து மிக்ஸ்டு ஈத்தர். இந்த எலமெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, நான் பிரித்து காட்டுறேன் பாருங்கள். CH2 டபுள் பாண்ட் CHO CH3, இங்கே வந்து Cl இருக்கும். அப்போ இங்கே இதில் ஒரு சப்ஸ்டியூஷன் இருக்குது, இந்த Cl ஒரு சப்ஸ்டியூஷன். சரிங்களா. அப்போ ஃபஸ்ட்டு இது வந்து மீத்தாக்சி, இது வந்து குளோரோ. அப்போ இங்கே டபுள் பாண்ட் இருக்கிறதுனால டபுள் பாண்டுக்கு தான் நம்ம கம்மி நம்பர் கொடுக்கணும். அப்போ இங்கே 1 2 3 இப்படி கொடுத்துக்கிட்டோம்னா, ஃபஸ்ட்டு ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் குளோரோ தான் முதல்ல வரும், அதுக்கப்புறம் தான் மீத்தாக்சி வரும். ஸோ 3 குளோரோ. அதே மாதிரி தேர்ட் பொசிஷனில் மீத்தாக்சி இருக்குது, 3 மீத்தாக்சி. 3 கார்பன் இருக்கிறதுனால ப்ரோப். ஃபஸ்ட் பொசிஷனில் டபுள் பாண்ட் இருக்குது, ஸோ 1 டபுள் பாண்ட் இருந்தால் ENE இப்படின்னு கொடுக்கணும். 3 குளோரோ 3 மீத்தாக்சி ப்ரோப் 1 ஈன் அப்படின்னு கொடுக்கணும். இப்போ பாருங்கள், டை பென்சைல் ஈத்தர். பென்சைல் ஈத்தர் அப்படின்னா என்னென்னா C6H5CH2 அப்படி இல்லைன்னா இப்படி ஒரு பென்சின் ரிங்கில் மேலே CH2 இருக்கும். அப்போ டை பென்சைல் ஈத்தர்னா எப்படி இருக்கும், இங்கே பாருங்கள், இங்கே வரைஞ்சி காட்டுறேன். ஒரு பென்சின் ரிங்கு, CH2 இருக்குது, இங்கே ஒரு O இருக்குது, மறுபடியும் CH2 இருக்குது, இதில் வந்து ஒரு பென்சின் ரிங் இருக்கும். இதுதான் டை பென்சைல் ஈத்தர். அப்போ வந்து இந்த பென்சினில் இது சப்ஸ்டியூட் ஆகிருக்கு. சரிங்களா. இது வந்து சிம்பிள் ஈத்தர், ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி காம்பவுண்ட் இருக்கிறதுனால சிம்பிள் ஈத்தர். இப்போது இங்கே இதை வந்து இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். CH4 இருந்தால் மீத்தேன், CH3 இருந்தால் மெத்தில், இதே CH2 இருந்தால் மெத்திலின் அப்படின்னு சொல்லுவாங்க. THELINE மெத்திலின். அப்போ இங்கே நமக்கு CH2 தான் இருக்குது. அதுவும் எத்தனை CH2 இருக்குது, 1 2 2 CH2 இருக்குது. அப்போ இந்த பென்சின் ரிங்கோட ஃபஸ்ட்டு பொசிஷன், இது ஃபஸ்ட் பொசிஷன், இதுவும் ஃபஸ்ட்டு பொசிஷன். ஸோ ரெண்டு பென்சின் ரிங்கோட ஃபஸ்ட்டு பொசிஷன்லேயும் மெத்திலின் இருக்குது. அப்போ இது எப்படி எழுதணும்னா
1,1 இந்த 2 பென்சீன்லேயும் ஃபஸ்ட்டு பொசிஷனில் வந்து நமக்கு இந்த மெத்திலின் இருக்கு இல்லையா, அதுவும் இந்த 2 மெத்திலின் எது கூட சேர்ந்துருக்கு, ஆக்சிஜன் கூட சேர்ந்துருக்குல்ல, அதனால் ப்ராக்கெட் போட்டு ஆக்சி, இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே நம்ம மெத்திலின் 2 மெத்திலினை வந்து டை மெத்திலின் அப்படின்னு நம்ம குறிப்பிட முடியாது. ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கும்போது 2 வந்து பிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஐயூபிஎஸ்சி ரூல்ஸு. பிஸ் மெத்திலின் 2 பென்சீன் ரிங் இருக்கிறதுனால இந்த ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு டைபென்சீன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இதுவே அடுத்தது பாருங்கள், வினைல் அல்லைல் ஈத்தர். வினைல்னா என்னது? CH2 டபுள் பாண்ட் CH2 இருக்கும். அல்லைல்னா என்னது? CH2 டபுள் பாண்ட் CH, மறுபடியும் ஒரு சிங்கிள் பாண்ட், ஒரு CH2 இப்படி இருக்குமா? ஸோ இந்த வினைலும் அல்லைலும் ஜாயின் ஆகிருக்கிறது தான் வினைல் அல்லைல் ஈத்தர் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், இப்போது ஃபஸ்ட்டு வினைல் குரூப் எடுத்துக்கலாம். இங்கே எழுதுகிறேன். CH2 டபுள் பாண்ட் CH, ஒரு ஹெச்சை ரீப்ளேஸ் பண்ணிட்டு தான் O. அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்துக்கலாம். இது நமக்கு எப்படி வரணும்? CH2 டபுள் பாண்ட் CHன்னு வரணுமா? ஸோ CH2 CH டபுள் பாண்ட் CH2 இப்படி வரணும். ஸோ இதுக்கு நேம் என்ன கொடுப்போம் அப்படின்னா, நமக்கு இங்கே 2 கார்பன் இருக்குது, இங்கே 1 2 3 3 கார்பன் இருக்குது. அப்போ இதுதான் சப்ஸ்டியூஷன். இந்த சப்ஸ்டியூஷன் வந்து எந்த இடத்துல அட்டாச் ஆகிருக்கு? டபுள் பாண்ட் இருக்கிற இடத்துக்கு தான் நம்ம கம்மி நம்பர் கொடுக்கணும். அப்போ இந்த லாங் செயினில் டபுள் பாண்ட் ஃபஸ்ட் கார்பனில் இருக்குது 1 2 3. அப்போ தேர்ட் பொசிஷனில் இதுக்கு பேர், இப்போ டபுள் பாண்ட் போட்டு ஒரு சப்ஸ்டியூஷன் வந்ததுன்னா ஈத்தனாக்சி. இது ஈத்தீன் ஆக்சி கூட ஜாயிண்டாக இருக்கிறதுனால ஈத்தினாக்சி 1 2 3. அதனால் ப்ரோப்பு 3 ஈத்தனாக்சி. தேர்ட் பொசிஷனில் ஈத்தனாக்சி இருக்குது. 3 ஈத்தனாக்சி ப்ரோப்பு. ஃபஸ்ட் கார்பனில் டபுள் பாண்ட் இருக்குது. ஸோ 1 ஈன் அப்படின்னு சொல்லணும். ஸோ இப்படி தான் வந்து இந்த எவால்வேட் யுவர் செல்ஃபில் நம்ம ஐயூபிஎஸ்சி நேமிங் கொடுத்துருக்கோம். தேங்க்யூ.